ரீத்து தான் ஃபோன் பண்றேன். எடு எடு. ஹலோ ரீத்து. எல்லாம் சக்சஸ் தான். நாங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். அவங்க பயந்து ஓடிட்டாங்களே. இனி எந்த பிரச்சனையும் வராது. நாங்க இங்க இருந்து கிளம்ப போறோம். ஓகே, நேர்ல பார்க்கலாம். பாய். சரி, ஒரு உண்மையை சொல்லுங்க. நான் சரியான நேரத்துல இந்த ஸ்கிரீனை எடுத்தேன் பாத்தீங்களா? அதுலதான் அவன் பயந்து போய் ஓடி போயிட்டான். அவங்க அதுல எல்லாம் ஒண்ணும் பயந்து ஓடி போல. பேய் படம் எவ்வளவு பாத்திருப்பேன். இப்படி 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 பிடிச்சு மெதுவா அப்படியே ஸ்லோவா இழுக்கணும். அவன் என்ன பார்த்து ஓடுனான். யார் உன்னை பார்த்து ஓடுனானா? ஆமா, பயந்து ஓடுனா. உன்னை பார்த்தல ஒண்ணும் ஓடல. நான் அங்க நின்னு சிரிச்சேன்ல. இந்த சிரிப்பு பார்த்து தான் பயந்துட்டான். அவன் ஓடின ஓட்டத்துக்கு இன்னொரு பக்கத்து ஊருக்கே போயிருப்பான். 2 பேரும் நிறுத்துறீங்களா? நான் இத பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படிதான் லூசு மாதிரி பண்ணா. அப்படி அடக்க முடியல. கதை சொல்லிய கதற இங்க இருந்து ஓட வைக்க முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னோட கதையை கேட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் பம்பரம் மாதிரி சுத்தி கதவை திறந்துட்டு என்ன காப்பாத்துக்க ஓடிட்டான். அதான் முடிஞ்சதுல. கிளம்பலாம். மிஷன் சக்சஸ். சரி சரி, வாங்க வாங்க, வேகமா வீட்டுக்கு போலாம். சரி வாங்க போலாம். இது இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். ஏதோ வண்டி வந்திருக்கு. இது இப்ப முடியாத போல இருக்கு பாப்பா. நாம மறுபடியும் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். போய் Dress மாத்துங்க போங்க. ஆமா ஆமா, போய் மாத்துங்க. இருக்க கூடாது. வேற Dress மாத்தணும். ஆமா, Dress எங்க? அந்த கவர்ல கன்னியாஸ்திரி Dress இருக்கு. அத போட்டுக்கோங்க. கன்னியாஸ்திரி Dress. கன்னியாஸ்திரி வேஷமா? நானா? அது எப்படி சரியா இருக்கும்? அத நானா போட மாட்டேன். குஷ்பு, நீ அந்த Dress கொடு. இது என்னோட ஜோக்கர் Dress. நான் தர மாட்டேன். குஷ்பு, நான் சொல்றத மரியாதை கேளு. குட்டி மாமா ஆல்ரெடி ஜோக்கர் தான். அதனால உங்களுக்கு இது தேவைப்படாது. குஷ்பு, மரியாதையா அந்த Dress கொடுன்னு சொன்னேன். நீ போய் அந்த Dress போட்டுக்கோ. பேசிட்டு இருக்க டைம்ல சீக்கிரம் போய் மாத்திட்டு வாங்க. அவங்க வந்துருவாங்க. ஓ பாப்ஸ், இங்க இருந்து சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல. வண்டி வந்துருச்சு. வாங்க, நான் போட்டு விடுறேன். வாங்க வாங்க பாப்ஸ், நான் போட்டு வரேன். வாங்க சீக்கிரம் போங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, இப்ப வரவங்களையாவது நல்லா பயமுறுத்துறோம். சரியா? இப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும். எப்படி பண்ணுவேன்? பொண்ணை நம்பி பிரயோஜனம் இல்ல. நாங்களே பாத்துக்கிறோம். விடு. வாங்க சார். இது பழைய காலத்து வீடு. கொஞ்சம் டஸ்டா இருக்கும். ஜாக்கிரதையா வாங்க. அது ஹால். அந்த பக்கம் இன்னும் 2 ரூம் இருக்கு. இந்த பக்கமும் 2 ரூம் இருக்கு. அப்புறம் இது சூப்பரான வீடு. எனக்கு பேங்க்காரங்க எல்லாரையுமே தெரியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சு தரேன். ரொம்ப டஸ்டா செஞ்சு தருவோம்னா? அது என்ன சொல்ல வந்தேன்னா, சின்ன சின்ன பட்டி ஒர்க்கு தான். நீங்க வீட்டை பாருங்க. வீடு ரொம்ப டஸ்டா இருக்கு. இத க்ளீன் பண்ணி தர முடியுமா? தாராளமா பண்ணிடலாம் மேடம். நான் ஒருத்தனை வர சொல்லிருக்கேன். அவன் வந்துட்டோம். எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான். ஹலோ, டேய் ஜோசப், எங்கடா இருக்க? உன்னை க்ளீன் பண்ண வர சொல்லிருந்தல. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பேய் இருக்கிற வீட்ல என்ன வேலை பண்ண கூப்பிடுவ? பேயா? நீ என்னடா சொல்ற? சும்மா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காம முதல்ல கிளம்பி வா. கதையா? உயிரை கையில புடிச்சு ஓடி வந்திருக்க. உன்னோட வேலையும் வேணா ஒரு பேயா? பேயெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். தனியா வேலை செய்யணுமே சொல்லி ஓடிட்டான். சரியான சோம்பேறி. ப்ரோ, எதுவும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அருமையான வீடு சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அங்க ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அங்க போய் சுத்தி பாத்துக்கிட்டு இருங்க. மேடம், நீங்க இந்த பக்கமா போங்க. அங்க ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. போய் சுத்தி பாருங்க. பேயா? இங்க மனுஷனை விட பெரிய பேய் எதுவுமே இல்ல. கிளீன் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டானே.
need blood. I need blood. Come. வா சீக்கிரம் வா. மனுஷங்களால இங்க வாழவே முடியாது. ஒழிச்சு போங்க. இங்க பேய் தான் வாழ முடியும். மனுஷங்களால இங்க வாழ முடியாது. போங்கடா. சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. சார் வண்டி நிறுத்துங்க. சார் சார் வண்டி நிறுத்துங்க. நான் இன்னும் ஏறல. சார் வண்டி நிறுத்துங்க. Success! 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 அவங்க ஓடின ஓட்டத்தை பாத்தியா? அவங்க ஓடின ஓட்டத்துல ஒரு சின்ன புல்லு கூட அந்த இடத்துல முளைக்காது. அதான் இந்த பப்பன். இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே இதை செஞ்சோம். நீங்க மட்டும் கிரெடிட் எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்களா? யா இட்ஸ் வெரி பேட். நீங்க பாருங்க, நீங்க என் குட்டி மாமாவை கார்னர் பண்றது எனக்கு பிடிக்கல. இவர் மட்டும் இந்த கதையை எழுதலைன்னா இவங்க இந்த மாதிரி ஓடி இருப்பாங்களா? அப்படி சொல்லியா குஷ்பு குட்டி? அது இருக்கட்டும், உங்களுக்கு இந்த மாதிரி கதை எங்க கிடைச்சது? ஐய இதெல்லாம் குட்டி மாமாவுக்கு கை வந்த கலை. ஓ, சரி Come on. என்ன பாப்பா? நம்மள மாதிரி 4 பேர் பின்னாடி நிக்கிறாங்க. பாப்பா, அந்த டிராமா முடிஞ்சிருச்சு, பேசாம வாங்க. நிக்கிறாங்க, டாடா சொல்றாங்க. அந்த கதை உங்க மனசுக்குள்ளேயே இருக்கு பாப்பா. வாங்க நம்ம போலாம். இரு ஒரு நிமிஷம். உங்களுக்கு அந்த கதை எங்க இருந்து கிடைச்சது சொல்லுங்க. எனக்கு உள்ள இருந்த டைரியில கிடைச்சது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவங்க ஏதாவது போன் பண்ணாங்களா? இப்ப எதுக்கு நீங்க டென்ஷனாவே இருக்கீங்க? அவங்க வந்துருவாங்க. இருந்தாலும் அதான் அவங்க வந்துட்டாங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? எல்லாம் சரியாயிடுச்சு. அந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. Success! High five! இதுதான் ஒரு நல்ல டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க. நாம ஒண்ணா இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம். எஸ்.
தீவிரவாதி துப்பாக்கி துப்பாக்கி எங்க? இங்க என்ன நடக்குது? இங்க என்ன எழுதிருக்கு? Z0. இது என்ன பாஷை? சைனா பாஷையா இருக்குமோ? ஓ, சைனாக்காரன் வேலையா அது? என் மருந்து திருட வந்திருப்பான். என்ன பாப்பா, என்னாச்சு? நிறுத்து நிறுத்து, உன் சிரிப்பை நிறுத்து. நீ இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்லு. பாருங்க, வாடகை தரலன்னு என்ன பத்தி இப்படிலாம் பேசக்கூடாது, சரியா? இத நான் எழுதல பாப்பா. நீ எழுதிருக்க நான் சொன்னா? நான் என்ன கேட்டேன்? இங்க என்ன எழுதிருக்குன்னு உன்கிட்ட கேட்டேன். சாரி. ஓஹோ, அப்ப இது உன் வேலை தானா? அப்புறம் எதுக்கு சாரி சொன்ன? அப்புறம் எதுக்கு சாரி சொன்ன? நான் எழுதல, நான் அத படிச்சேன் பாப்பா. SORRY சாரி. சாரி நான் எழுதிருக்கேன். யார் எழுதுனது? யார் யார் யாரு? இது யார் தலை? இது ஏன் தலை? ஆமால? ஆமா. உங்க தலையில எழுதுனது என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க, எனக்கு எப்படி தெரியும்? நீ ரூமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? இதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சரி, நீ போய் வேலைய பாரு. போ போ. ஆமா, குஷ்பு எங்க? யார் அந்த குஷ்பு? நான் அவளை பார்க்கல. போய் இங்க இருந்து. போ 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 வெளியில. சும்மா கத்தி என்ன இங்க வர வைக்காதீங்க. எனக்கு நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கு. கான்சென்ட்ரேட் பண்ணனும்னா. சொல்லிட்டல. போ. ஆ. வந்து வந்து எல்லாரும் ஏன் தலையில ஏறிக்கிறாங்க. இருந்தாலும் இத எழுந்து யாரா இருக்கும்? இது என்ன? போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ ஐயோ. பாப்பா, என்னாச்சு பாப்பா? மூச்சு கழுவாது போகுது, ஏன் அது கழுவுறீங்க? அதெல்ல, இத படிச்சு பாரு, படிச்சு பாரு. குட்டி மாமா, நான் இங்க இருந்து கிளம்புறேன். உங்க ஞாபகார்த்தமா துப்பாக்கியும் எடுத்துட்டு போறேன். நான் அமேசான் காட்டுக்கு போய் பெரிய விலங்க வேட்டையாடணும். அதுதான் என்னோட பக்கெட் லிஸ்ட்ல அடுத்தது. வேட்டையை முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன். இப்படிக்கும் உங்க அன்பு குஷ்பு. அப்படின்னா குஷ்பு போயிட்டாளா? குஷ்பு போட்டு போகாம இருட்டா, அது எனக்கு என்ன? ஆனா அவ துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டான். எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு துப்பாக்கி வேணும், என் துப்பாக்கி வேணும். நான் இப்போ நீங்க எங்க போறீங்க? ரயில்வே ஸ்டேஷன் போய் போஸ்ட் மாஸ்டர் நிறுத்த சொல்ல போறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இந்த அமேசான் காடு எங்க இருக்கும்? அங்க போனா பிழைக்க முடியுமா? ஹலோ 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 ஹலோ. ஆமா, என்ன இங்க சத்தம்? அந்த குஷ்பு இருக்கால, அவ ஆமா. பாப்பாவோட துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டா. எங்க போயிட்டா? அமேசான் காட்டுக்கு. ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாளே. அதுதான் நானே யோசிக்கிறேன். நம்ம கிட்ட பழகிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா. எல்லாம் கொஞ்ச நாள் தான். என்ன நடக்குமோ அதான் நடக்கும். நீ இவ்ளோ சோகமா இருக்க? அதுவா, அந்த பொண்ணோட கைய கால புடிச்சாது எப்படியாவது மும்பைக்கு போய் செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சேன். அந்த பிளானும் கவுந்துருச்சு. வேற ஒரு பிளான பண்ணிக்கலாம். ஆமா, இப்போ உனக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும். வெள்ளை கலர்ல பெரிய கப்பல் மாதிரி ஒரு காரை வாங்கி வீட்டு வாசல்ல எல்லாரும் முன்னாடி இறங்கணும். நீ இந்த பெரிய வெள்ளை வண்டின்னு சொல்றல்ல, அது என்ன ஆம்புலன்ஸா? ஆம்புலன்ஸா? ஆம்புலன்ஸ் யாராவது வாங்குவாங்களா? என் வாய கலராம மரியாதை இங்க இருந்து போயிடு. கூலாகு, நீ கொஞ்சம் கூலாகு. நீ கொஞ்சம் கூலாகு லட்சு. உனக்கு இப்ப பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கான ஐடியாவை நான் இப்ப உனக்கு தரேன். வண்டி தானே திருட சொல்லுவேன். ஹலோ, உனக்கு போய் உதவி செய்ய நினைச்சேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? நான் ஒன்னும் அப்பாவிங்க வண்டியெல்லாம் தூக்குறது இல்ல. லோன் போட்டு வண்டி வாங்கிட்டு EMI கட்டாம இருக்காங்கல்ல, அவங்க வண்டியை தான் தூக்குறேன். அதுவும் ஒரு மோசமான விஷயம் தானே. புண்ணியக்காரியம் ஒண்ணும் இல்லல்ல. இங்க பாரு, நான் ஒன்னும் மோசமான வேலை செய்யல. ரெக்கவர் பண்ணி தான் தரேன். ஓ, இங்கிலீஷ்ல சொன்னா மோசம் பண்றது மோசம் இல்லாம ஆயிடுமா? உனக்கு போய் சரி, நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. புரிஞ்சுதா? உனக்கு போய் உதவி செய்ய வந்த பாரு, என்ன சொல்லணும். இங்க பாருடி, உன்னோட குளத்து மேடு பட்டிக்காடு ஒண்ணு இது இல்ல. இது பெரிய சிட்டி, புரியுதா? இங்க உனக்கு உதவி பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஆமா, உன்னை பார்த்தா
பாவமா இருக்கு, ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா ரொம்ப தான் பேசுற. எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல. இனி உனக்கு ஹெல்ப் பண்றதா இல்ல சொல்றல. நீ கேட்டாலும் நான் பண்ண மாட்டேன். எல்லாம் போயிடுச்சு. ட்ரெயின் போயிடுச்சு. அதை என் கையில தொட்டு தூக்க கூட வாய்ப்பு கிடைக்கல. தூக்கணும்னு நினைச்சது துப்பாக்கியே தானே பாப்ஸ், குஷ்புவே இல்லல்ல. துப்பாக்கி தொலைச்ச பட்டாளத்துக்காரனோட வேதனை உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. ஒரு விஷயம் சொல்லவா? அப்பாவோட துப்பாக்கி போனது நல்ல விஷயம்தான். நீ சொல்றத கேட்டு நான் எதுக்கு நீங்க நிக்கணும்? நானா கேட்டு நிக்க சொன்னேன்? போடி, நீ போடி. நான் போகதான் போறேன். போடி. இது என்ன இடம்? வீடு மட்டும்தான் இருக்கு, ஒரு ஆளை கூட பார்க்க முடியல. வீடு வச்சிருக்க மனுஷன் எல்லாம் ரோட்லயே வந்து வாழ்வாங்க இல்லல்ல? அக்கம் பக்கத்துல நட்போட இருந்தோம்னா வெளியில வந்து என்ன ஏதுன்னு பேசுவாங்க. ஐயோ அம்மா, இது ஒண்ணு கிராமம் இல்ல, சிட்டி. அங்க இருக்கிற மாதிரி எங்க வீட்ல சாம்பார், உங்க வீட்ல கூட்டான்னு இங்க யாரும் வெளியில வந்து கேட்க மாட்டாங்க. நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம், நானும் சிட்டி எல்லாம் பாத்திருக்கேன். அட, 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? யாராவது ஒருத்தர் கண்டுபிடிங்க. இந்த தெருவுல அப்படியே ஆட்கள் நிறைஞ்சிருக்காங்க பாருங்க. ஏமா, எல்லாரும் வீட்டு முன்னாடி கேமரா வச்சிருக்கிறத பார்த்தல, எல்லாரும் நம்மள பாத்துட்டு தான் இருப்பாங்க. புரிஞ்சுதா? நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு விஷயத்த 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு அங்க வந்து பிடிக்காம போயிடுச்சுன்னா நான் திரும்பவும் கூட்டிட்டு போயிடுவேன். யாரு? உன்னதான். சொன்னது கேட்டல? கேட்டுச்சு. வா. நடக்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. உன் காலேஜ் எங்கடி இருக்கு? அதோ அங்க இருக்கே. அதான். இதுதான் உன் காலேஜா? வந்த உடனே என்கிட்ட பல டவுட்ட கேட்காத, சரியா? நான் போய் பிரின்சிபலை கூட்டிட்டு வரேன். சார், இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? 10 மேஸ்திரி வச்சு 6 மாசம் தொடர்ந்து செஞ்சாலும் இந்த வீட்டை அவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியாது. இதோட இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பாத்தியா? எவ்வளவு கணக்கச்சிதமா நுணுக்கமா பண்ணிருக்காங்கல்ல. ஐயோ, கஷ்டம்தான். ஆணைய பத்தி கேட்டா சேனைய பத்தி சொல்றாரு. யானை எங்க? யானை கிச்சன்ல தண்ணி குடிக்க போயிருக்கு. கோவமா இருக்க போல. மூடு மாறட்டும். Stop it. I want talk important. எனக்கு இப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பெத்தவங்களும் கூடயே வந்திருக்காங்க. அவங்களும் சமாளிக்கணும். சரி, முடிஞ்சுச்சா? இப்ப சொல்லு. நீ திரும்ப ஓடி வந்துட்டியா? இல்ல, நான் ஓடி எல்லாம் வரல. என் கூட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. சொல்றது கேளு. இரு, ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் உங்க அப்பா அங்க வந்து சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நான் இங்க காலேஜ்ல படிக்கிறதா சொல்லி வச்சிருக்காரு. இப்ப இது காலேஜ் இல்லன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க போகும்போது திரும்ப என்னையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. சரி, இப்ப என்ன பண்றது? இப்போ நாம என்ன செய்யறது? ஏண்டி, பப்பனை பிரின்சிபல் ஆக்கிட்டு அவங்க முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சிடலாம். அவர் இத செய்வாரா? நம்ம செய்ய வைப்போம். ரீத்து அப்புறம் பாப்பு இருக்கால, அவங்க இங்க ஸ்டூடெண்ட்னு சொல்லி. இங்க ரீத்து இல்லையே, பாப்பு மட்டும் தான் இருக்கா. பாப்பு இருக்கால, அது போதும். கொஞ்சம் விட்டாலும் நம்ம சோழி முடிஞ்சது. என்ன? வா. இல்ல, அந்த பக்கம் ஏன் போற? அங்கதான் பார்த்தேன். இந்த பக்கமா போடி. பப்பன் இப்போ தோட்டத்திலேயே தங்கி இருக்காரு. பைத்தியம், அந்த பக்கம் போனா அப்பா அம்மா பாத்துட மாட்டாங்களா? சரியான ஐடியா. போய் பிளான வொர்க் அவுட் பண்ணலாம். சரியா? வா வா, சீக்கிரம் வா.